இடுப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. எவ்வளோ பாத்திரம். இந்த வீட்ல மத்த ரெண்டு மருமகளுங்க இருக்கிறாளுங்கன்னு தான் பேரு. ஆனா எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுறாளுங்க. கேட்டா நாங்க சின்ன குழந்தைய வச்சிருக்கோம், குழந்தைய பாக்குறோம்ன்ற பேர்ல ஒரு வேலையும் செய்யாம தப்பிச்சிடுறாளுங்க. இனி வேலை செய்யாம இருக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன மூணாவது குழந்தைய பெத்துக்க முடியும்? இவளுகளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதான் சாக்குன்னு எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாளுங்க. உருளோடு பாத்திரம் அத்தனையும் நான் ஒத்த ஆளா கழுகுனேன். இனி ஒரு வேலை நான் செய்ய மாட்டேன். மத்த வேலையெல்லாம் அந்த அஞ்சலியும் ஸ்வேதாவும் பார்க்கட்டும். தலைவலிக்குதுன்னு போய் ரூம்ல படுத்துற வேண்டியதுதான். எல்லாத்தையும் தள்ளி விடுறதையும் செஞ்சுட்டு கிளாஸ் எடுத்து அதுவா விழுந்துச்சு. நான் சொல்றேன் உனக்கு இரு, வர வர உனக்கு சேட்டை கொஞ்சம் அதிகமா தான் போகுது. வாடா இங்க. உனக்கெல்லாம் நான் போட்டா தாண்டா நீ அடங்குவேன். வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். இனிமே இப்படி சேட்டை பண்ணுவ. ஐயோ முகில, என்னடா ஆச்சு? இங்க பாரு அஞ்சலி, குழந்தைங்க சேட்டை பண்ணும்போது அடிச்சு வளர்த்தாதான் திரும்ப இந்த மாதிரி சேட்டை பண்ண கூடாதுன்னு தெரியும். இல்ல உன் பிள்ளைக்கு நீ செல்லம் தான் கொடுப்பேனா கொடுத்துட்டு போ, எனக்கு என்ன? அது சேட்டை பண்ணி பண்ணி எப்படியோ தரதலையா போய் தொலையட்டும். இவ பையன் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவானாமா, ஆனா என்ன எது நான் கேட்க கூடாதாமா. இது நல்ல கதையா இருக்கே. ஐயோ முகில, அழாதடா. சரி போட்டும் விடு. அஞ்சலி, ஏன் அஞ்சலி, முகிலுக்கு என்னாச்சு? அவன் ஏன் படுத்திருக்கான்? எங்க இன்னைக்கு மீனாக்கா முகில ஸ்கேல வச்சு அடிச்சிட்டாங்கங்க. என்னது, ஸ்கேல வச்சு அடிச்சிட்டாங்களா? எதுக்கு அஞ்சலி?
ஐயோ, அவங்க கழுகி வச்ச பாத்திரத்தையெல்லாம் முகில் கீழே தள்ளி விட்டுட்டான்னு ஸ்கேல வச்சு அவன் கையிலேயே பலமா அடிச்சிட்டாங்க. பாவம் சின்ன பையன் எப்படி வலியால துடிச்சு அழுதான் தெரியுமா? ஐயோ, என்ன அஞ்சலி சொல்ற? ஆமாங்க, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நான் போய் கேட்டதுக்கு சேட்டை பண்ண அப்படிதான் அடிப்பேன்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, இந்த மீனா நீ திருந்தவே மாட்டாங்களா? சரி விடு அஞ்சலி, அவங்க குணம் தான் தெரியுமே. என்னங்க நீங்க விடுன்னு சொல்றீங்க? இவன் என்ன அவ்வளோ பெரிய பையனா இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு தெரியறதுக்கு? பாவம் இன்னும் 3 வயசு கூட ஆகல, சின்ன குழந்தை. அவனுக்கு என்னங்க தெரியும்? அவன் தெரியாம பாத்திரத்தை போய் தள்ளி விட்டதுக்கு அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. இத கூட நம்ம என்ன ஏதுன்னு கேட்காம விட்டா இன்னும் என்ன வேணா பண்ணுவாங்க. ஐயோ அஞ்சலி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்றியா? இங்க பாரு அஞ்சலி, நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நடந்து இப்பதான் வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்ப திரும்பவும் இதை ஒரு பிரச்சனைன்னு போய் அவங்க கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் வீட்டுல எல்லாரோட நிம்மதியும் போயிரும் அஞ்சலி. என்னங்க அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணாலும் கேட்கவே வேண்டாம்னு சொல்றீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லல அஞ்சலி, இந்த ஒரு தடவை விடு, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப வேணும்னா கேட்டுக்கலாம். சரி விடுங்க. அஞ்சலி, இந்த வீட்ல எனக்கும் என் பையனுக்கும் எது நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கு முன்னால மீனா நீ பண்ண பிரச்சனையெல்லாம் நான் கேட்டதே இல்லையா? ஆனா இப்பதான் வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. திரும்ப எதுக்கு பிரச்சனை பண்ணணும்னு தான் நான் சொல்றேன் அஞ்சலி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அஞ்சலி. சரிங்க, இந்த தடவை நான் பேசாம இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி அஞ்சலி, இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணா நீ இல்ல நானே அவங்கள கேக்குறேன், போதுமா? மா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அமுதவல்லியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மா? ஆமாப்பா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. உன்னோட ஆசையை எடுத்துக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? நீ வேற அந்த அமுதவல்லியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் என்னானாலும் சரி அந்த அமுதவல்லியவே உனக்கு கட்டி வைக்கலான்னு அந்த பட்டு வீட்டில் போய் பேசலான்னு போறேன். அம்மா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்னப்பா நீ, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானப்பா. உனக்கு ஒரு நல்லது கெட்டதை பண்ணி பார்க்கணுன்னு தான்ப்பா நான் இந்த உசிரியே கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் விட எனக்கு உன் சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். உனக்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து நல்ல சிறப்பா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உனக்கு அந்த பொண்ணை தான் பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னப்பா பண்றது? கல்யாணத்தை சிறப்பா பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உனக்கு விருப்பப்படி உன் சந்தோஷத்தோட பண்ணணும்னு தான் அந்த பிள்ளையவே உனக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். நான் பொண்ணு கேட்டு பட்டு இல்லைன்னா சொல்ல போறா, அவன் நிச்சயமா சம்மதிப்பா. அதனால அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன சொல்ற? அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி சரிப்பா, நான் போய் பட்டு வீட்டில் பேசிட்டு வந்துடுறேன். என்ன அமுதாவை இன்னும் காணோம்? ஏ கயல், என்ன நீ மட்டும் வர? அமுதவல்லி எங்க? சீனியர், அவ இன்னைக்கு காலேஜுக்கு வரல சீனியர். ஏன் கயல், என்னாச்சு? அது வந்து சீனியர், அவ எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, அதனால நேற்று சார் அவளை திட்டாரு. எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறமா காலேஜுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டாரு. பாவம் அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதனால ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவ காலேஜுக்கு வரல சீனியர். ஏய் என்ன கயல், இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி சரி, அவளுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன், நாளைக்கு அவளை காலேஜுக்கு வர சொல்லு, சரியா? சரி சீனியர். கயல், ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ மட்டும் இல்லைன்னா என்னால் இன்னைக்கு எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது. எனக்காக ஃபீஸ் கட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கயல். கண்டிப்பா அக்காவுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஏன் அமுதவல்லி, உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினது நான் இல்லடி. என்னது, நீ கட்டலையா? அப்ப யாரடி எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா?
ஏ அமுதவள்ளி, உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுனது நம்ம சீனியர் தான். முன்னாடியே அவர் தான் ஃபீஸ் கட்டினாருன்னு தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு தாண்டி நான் சொல்லல. என்னை மன்னிச்சிரு அமுதவள்ளி, நீ எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக தான் சொல்லாம விட்டேன். எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னுட்டு இருந்தேன். கையல், அவர் எதுக்கடி எனக்கு ஃபீஸ் கட்டணும்? ஏய், அது உனக்கு இன்னும் மடி புரியல. நம்ம சீனியருக்கு உன் மேல லவ்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி அமுதவள்ளி, லவ் இல்லாமையா உனக்காக இவ்வளோலாம் பண்றாரு? ஏன் அமுதவள்ளி, உனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசுல தோன்றதை உன்கிட்ட சொல்றேன். நம்ம சீனியர் ரொம்ப நல்லவர்டி. அமுதவள்ளி, நான் ஏன் சொல்றேன்னா, சக்தியோட ஃபேமிலியில தான் என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு அந்த குடும்பத்தை நல்லா தெரியும். நீ மட்டும் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இத்தனை நாள் நீ அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும். அங்க வீட்லயும் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. உன்னை நல்லா சந்தோஷமா பாத்துக்குவாங்க அமுதவள்ளி. எனக்கு என்னமோ நீ சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்கப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் போய் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு அமுதவள்ளி.